ஃபைன் டைம் சினிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகத்தியா படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோவா ஜீவா சார் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ராஷி கண்ணா. அர்ஜுன் சார் வந்து டாக்டர் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பா விஜய். வாங்க இந்த படத்தை பற்றி பார்த்துடலாம். சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் ஆத்மாக்களை சந்திக்க போகிறீர்கள். ஹீரோ வந்து ஆர்ட் டைரக்டரா பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு படத்துக்காக கமிட் ஆகி போறாரு. போற இடத்துல ஒரு சில பிரச்சனைனால படம் வந்து பாதியிலேயே நின்றுது. ஸோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அந்த வீட்டை வந்து டெவலப் பண்ணி ஸ்கேரி ஹவுஸா மாத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்கேரி ஹவுஸா மாத்தினதுக்கப்புறம் மக்கள் கூட்டமும் அந்த ஸ்கேரி ஹவுஸ்க்காக போய் பார்க்கறதுக்கு போறாங்க. போற இடத்துல கவுன்சிலரோட பையன் ஒரு மர்மமான முறையில வந்து காணாம போயிடுறாரு. ஸோ அவர் எப்படி காணாம போறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கேரி ஹவுஸ் வந்து ரொம்ப அமானுஷ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லி மூடிடுறாங்க. ஜீவா வந்து அந்த ஸ்கேரி ஹவுஸை திருப்பியும் திறப்பாரா, அந்த அமானுஷ்யத்தை கண்டுபிடிப்பாரா அப்படின்றதுதான் கதை. இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து வேல்ஸ் நிறுவனமும் மேம் இந்தியாவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து யுவன் சங்கர் ராஜா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அம்மா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஜீவா சார் வந்து அதுல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா சித்த மருத்துவம். அதாவது நம்ம ஊர்ல இருக்க மறைக்கப்பட்டது மறந்துட்டோம் அப்படின்னு சொல்ல போனோம்னா சித்த மருத்துவம் தான். ஏதாவது ஒரு சின்ன தலைவலினா கூட நம்ம மெடிக்கல் தேடி தான் போறோம். ஆனா ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்குமே நம்ம சித்த மருத்துவத்துல மருந்துகள் வந்து நம்ம வீட்டில் இருக்க நார்மலாக நம்ம சமைக்கிற பொருளே நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. அந்த சித்த மருத்துவம் வந்து எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து வெளிநாட்டு மருந்தை தேடி போக வேணாம் அப்படின்ற கான்செப்டுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே நல்லாவே சொல்லியிருப்பாரு. ஸோ இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ஃபைன் டைம் சினியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.